என்னோட சித்தி ஊர்லேருந்து வரும்பொழுது முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கீரையை எடுத்துகிட்டு அந்த ஈர்க்க வச்சு அம்மா வந்து ரசம் வைக்க சொல்லியிருந்தாங்க. இது எப்பயுமே வந்து மோஸ்ட்டாக ரசம் வைப்போம், ஒரு சில சமயத்தில் தூக்கி போட்டுருவோம். அந்த ஈர்க்கை இடிச்சிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் போல் விட்டுட்டு வடிகட்டியை வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அது கூட புளிக்கரைசல் சேர்த்துப்பேன். மிக்சர் ஜாரில் வந்து எப்பயுமே ரசத்துக்கு போடுற மாதிரி ஒரு 2-3 டீஸ்பூன் சீரகம், மிளகு, தனியா, பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி, ஒரு 7-8 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் போட்டு அதையும் ஒன்றும் பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ இந்த அரைச்சதை வந்து இந்த புளிக்கரைசல் ஈர்க்கு தண்ணியோடு சேர்த்துட்டு சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் கிள்ளி சேர்த்துப்போம். ஒரு 4-5 ஒரு 7-8 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் தட்டி சேர்த்துக்கிட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல நம்ம அதை எல்லாத்தையும் வந்து அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுவேன். இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் முருங்கை ஈர்க்க வந்து தூக்கி போட்டிங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி செய்யுங்க.